वेलकम टू रामस्वामी संस्कृत कोर्स सरल संस्कृत शिक्षक प्रवेशा பாரத வித்யா பவன் சிலபஸில் செகண்ட் பேப்பரில் 9வது பாடம் பார்த்துட்ருக்கோம். விசர்க்கு சந்திஹ. விசர்க்குன்னு தான் இந்த 2 புள்ளி வைக்கிறது, ஹாங்கிற சவுண்டு வரும். 2 புள்ளிக்கு வந்து சந்திஹ, அதாவது இணைப்பு. விசர்க சந்திஹ, விசர்க்கத்தின் இணைப்பு. விசர்க்கம்னா 2 புள்ளி ஹேன்னு சவுண்டு வரும். ஒரு மெய்யெழுத்தின் கடைசியில் சேர்க்கப்படும் இக்குறி விசர்க்கம் எனப்படும். அது ஒரு மெய்யெழுத்துக்கு பின்னாடி வந்து 2 புள்ளி வச்சா அது விசர்க்கம்னு சொல்லப்படும். இந்த விசர்க்கங்கள் சந்தியில் பலவிதமாக மாறும். அது சேரும்போது அந்த விசர்க்கம் வந்து வேறு மாதிரியாக மாறும். மெய்யெழுத்துக்கு பிறகு விசர்க்கம் வந்தாலும் அதற்கு பிறகு உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ வந்தாலும் விசர்க்க சந்தி ஏற்படும். அதாவது மெய்யெழுத்துக்கு பிறகு சந்தி இது விசர்க்கம் வந்தாலும் அது உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ வந்தாலும் அந்த சந்தி வந்து ஏற்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க. அடிக்கண்ட 6 நிபந்தனைகளில் விசர்க்கம் சந்தி வரும். அது விசர்க்க வார்த்தையோட இணைப்பு வரும். கீழே 6 இது கொடுத்துருக்காங்க. அந்த இது அதாவது ஆவுடன் விசர்க்கத்தின் முடியும் வார்த்தைக்கு பிறகு ச, ஜ, ட, த, 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 ப, ப, ஹ, ய, ச, ர, ல, ஞ, ம, ஞ, ந, ந இவை ஆரம்பிக்கும் வார்த்தைகள் வரும்போது விசர்க்கத்துக்கு ஆவுக்கு பொதுவாக ஓ வரும். இந்த வார்த்தைக்கு பின்னாடி வந்து இணைஞ்சா, இந்த விசர்க்கத்தோடு இணைஞ்சா அது ஆ வந்து ஓன்னு மாறும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணம் தேவக கச்சதி. இந்த ஆன் இருக்குது. இது சேரும்போது இது 2 தேவக ப்ளஸ் கச்சதி சேரும்போது தேவோ கச்சதின்னு வருது. அது ஆ வந்து ஓன்னு மாறும்னு சொல்லியிருக்காங்க. இதில் சொன்ன மாதிரி தேவக கச்சதி, தேவோ கச்சதி, தேவன் செல்கிறார். அஸ்வக தாவதி, அது ஆல முடியுது. அது விசர்க்கத்தோடு இருக்குது. அது வந்து சேரும்போது தாவார்த்தையோடு சேரும்போது அஸ்வோ தாவதி, அது ஆ வந்து ஓன்னு மாறுது. அஸ்வக ப்ளஸ் தாவதி, அஸ்வோ தாவதி, குதிரை ஓடுகிறது. விசர்க்கத்தின் முடியும் பதம் ஈயுடனோ உடனோ சேர்ந்து அதற்கு பின்னால் ஒரு உயிரெழுத்தோ அல்லது மேற்சொன்ன மெய்யெழுத்துக்களோ வந்தால் விசர்க்கத்துக்கு பதிலாக இரு வரும். அதாவது ஈயோடையும் ஊவோடையும் ஹரினா ஈன முடியுது, பானுனா ஊட முடியுது. அதோடு சேர்ந்து மற்ற உயிரெழுத்துக்களோ மெய்யெழுத்துக்களோ வந்துன்னு வச்சுங்க. அந்த வந்து இருன்னு ஒரு வார்த்தை வரும். அது 2 சேர்ந்தால் இருங்கிற வார்த்தை வரும். பானுக அஸ்தி, பானுக அஸ்தி ரா இருப்பாங்க. பானூர் அஸ்தி இரு இருப்பாங்க. பானூர் அஸ்தி இரு ப்ளஸ் அஸ்தி ரஸ்தி, பானூர் அஸ்தி. பானுக ப்ளஸ் அஸ்தி, பானூர் அஸ்தி இரு வருது. பானூர் அஸ்தின்னா சூரியன் இருக்கிறான். ஹரிக அப்ரவிது, அது வந்து ஹரிக ரவிது ரவரவிது, அந்த இரு வருது பாருங்கள். ஹரிக அவரவிது, ஹரிக ரவரவிது, ஹரி சொன்னார். விஷ்ணுக கச்சதி,
விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுருக்கு கச்சதி, விஷ்ணுர் கச்சதி இரு வருது பாருங்க, மேலே கோடு போட்டால் இருன்னு அர்த்தம். விஷ்ணுக ப்ளஸ் கச்சதி, விஷ்ணுர் கச்சதி, அது விஷ்ணு செல்கிறார். கவிக லிக்கதி, கவிக ப்ளஸ் லிக்கதி, கவிர் லிக்கதி, கவிர் லிக்கதி இரு மேலே இரு வந்திருப்பாங்க. சேரும்போது இரு வரும்னு சொன்னேன், அது இரு வந்திருக்கு. கவிக ப்ளஸ் லிக்கதி, கவிர் லிக்கதி, கவிஞர் எழுதுகிறார். அப்புறம் ச இந்த எழுத்துக்களுடன் வார்த்தைகளுக்கு முன்னால் இருக்கும் விசர்க்கத்துக்கு சா வரும், ஷா வரும். ராமக சலத்தி, ராமன் நடக்கிறார். சலத்தி, இந்த இஷ்யூ வருது பாருங்க, இந்த இஷ்யூ வருது, இந்த இஷ்யூ வரும். அந்த சாக்கு முன்னாடி, இந்த சாக்கு முன்னாடி, முன்னாடி ராமக ப்ளஸ் சலத்தி, ராமச்சலத்தி, ராமர் செல்கிறார், நடக்கிறார், ராமர் நடக்கிறார். ஜனக ஜேத்யதி, ஜனகேஷ் இஷ்யூ வருது பாருங்க, ஜனஷேத்யதி, இந்த இஷ்யூ வரும்னு சொன்னேன், அதான் இஷ்யூ வருது. ஜனஷேத்யதி, மனிதன் வெட்டுகிறான். ஜனக ப்ளஸ் சேத்யதி, ஜனஷேத்யதி, மனிதன் வெட்டுகிறான். விசர்க்கு பின்னால் தா வந்தால் விசர்க்கத்துக்கு இஸ் என்பது வரும். விசர்க்கத்துக்கு பின்னால் தா வந்தால் விசர்க்கத்துக்கு இஸ் என்பது வரும். இந்த ராமக இந்த தான் வந்தால் இந்த இஸ்ன்னு வரும். ராமக திஷ்டதி, ராமஸ் திஷ்டதி, அந்த இஸ்ஸு வரும். இஸ்ஸுன்னு சொன்னேன்ல, ராம சேர்ந்தா ரெண்டு சேர்ந்தால் விசர்க்கத்துக்கு முன்னாடி இருந்தால் அது வரும், இஸ்ஸுன்னு வரும். ராமக ப்ளஸ் திஷ்டதி, ராமஸ் திஷ்டதி, ராமன் நிற்கிறார். மூர்கக தூத் கரோதி, மூர்கஸ் தூத் கரோதி, இஸ்ஸு வருது பாருங்க, சேர்ந்தா இஸ்ஸு வருது. தாக்கு முன்னாடி அந்த இஸ்ஸு வரும். இந்த இதோட சேர்ந்தா, விசர்க்கத்தோடு சேர்ந்தா. மூர்க துஸ்த் கரோதி, முட்டாள் துப்புகிறான். மூர்கக ப்ளஸ் துஷ்கரோதி, மூர்கக ப்ளஸ் துத் கரோதி, மூர்கஸ் துட் கரோதி, மூர்கக ப்ளஸ் துட் கரோதி, மூர்கஸ் துட் கரோதி, இந்த இஸ்ஸு வருது பாருங்க. முட்டாள் துப்புகிறான். எல்லாம் நோட் பண்ணிங்க. சார் டா இல்லாட்டி டே அல்லது டே விசர்க்கத்துக்கு பிறகு வந்தால் விசர்க்கம் இஷ் ஆகும். ராமக டிக்கத்தே, ராமக இஷ் அந்த டே வந்ததுன்னா விசர்க்கம் டே வந்ததுன்னா இஷ்ஷுன்னு. ராமஷ்டிக்கத்தே, ராமக ப்ளஸ் டிக்கத்தே, ராமஷ்டிக்கத்தே, அந்த இஷ்ஷுன்னு வரும். இது ராமக ப்ளஸ் டிக்கத்தே, ராமஷ்டிக்கத்தே, இது வந்து ராமன் நகர்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஷா ஷா இஷா
இவருக்கு பின்னால் வரும் விசர்க்கம் முறையே இஷ் 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 ஆகவோ அல்லது அதே விசர்க்கமாகவோ அதே மாதிரி அதேவாகவே இருக்கும், விசர்க்கமாகவோ இருக்கும். ராமக சாஸ்தி, சாஸ்திரம் வந்து ராமசாஸ்திங்க இஷ்யூ வருது பாருங்கள். ராமக சாஸ்தி, ராம சாஸ்தி இஷ்யூ வரும். அதாவது ராமன் ஆள்கிறார். ஜனக ஷிட்வதி, ஜனக ஷிட்வதி, ஜனஸ்வித்வதி, ராமக சாஸ்திரி, ராமசாஸ்திரி ஈஸ்வரன் சொன்னேன். அப்புறம் இல்லாட்டி அதே மாதிரியே இருக்கும். ராமக சாஸ்திரின்னு அப்படியே இருக்கும். இல்லாட்டி விசர்கமாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ராமக சாஸ்திரி, ராமக சாஸ்திரி இப்படி வரும், இல்லாட்டி இப்படியும் வரும். ஜனக சிஷ்டுவதி, ஜனசிஷ்டுவதி மக்கள் மனிதன் உமிழ்கிறான், துப்புகிறான். இல்லாட்டி ஜனக சிஷ்டதி அதே மாதிரியே இருக்கும். அதே மாதிரியே ஜனக சிஷ்டதி அதே மாதிரி இருக்கும். இந்த விசகமாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா அதே மாதிரி. இல்லாட்டி ஷா வரும்னு சொன்னாங்க. ஷா வரும், ஷா அந்த இதுக்கு வரும்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இருக்கும். இல்லாட்டி விசகமாகவே இருக்கும். ஜனக சிஷ்டதி, சிஷ்டவதி, ஷிட்வதி, ஜனக ஷிட்வதி, ஜனக ஷிட்வதி, ஜனக ஷிட்வதி அல்லது ஜனக ஷிட்வதி அதே மாதிரி இருக்கும். ஈஸ்வரர் சேர்ந்து அந்த இது வரும். இல்லாட்டி அதே மாதிரியே இருக்கும். ஜனக ஷிட்வதி அதே மாதிரி, இது ஜனக ஷிட்வதி அதே மாதிரி இருக்கும். ராமக சதா, ராமசதா ஒரு இசு வரும். எஸ்ஸா ராமக ப்ளஸ் சதா, ராமசதா, ராமசதா ராமர் எப்போதும். இல்லாட்டி ராமக சதா அதே மாதிரியே இருக்கும். ராமக சதா. இதில் வந்து ராமக சாஸ்தி, ராமசாஸ்தி இல்லாட்டி ராமக சாஸ்தி அப்படி இருக்கும். ஜனக ஷிட்வதி, ஜனசிட்வதி அல்லது ஜனசிஷ்வதி அப்படியே இருக்கும். ஜனக சித்வதி அப்படியே இருக்கும். ராமக சதா, ராமசதா இல்லாட்டி ராமக சதா அப்படியே இருக்கும். ராமசதா இஷ்யூ வரும் சேர்ந்து, இல்லாட்டி ராமசதா, ராமக சதா அப்படியே இருக்கும். ராமன் எப்போதும் அப்படின்னு அர்த்தம். இல்லை நோட் பண்ணிங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.